மல்கியா. இந்த புஸ்தகத்தை படிப்பதற்கு முன் அதன் பின்னணி, வரலாற்று சூழ்நிலை, எழுதியவர், எழுதப்பட்ட சூழ்நிலை, எழுதப்பட்ட காலம், எழுதப்பட்டதன் நோக்கம், அதன் உள்ளடக்கத்தை பற்றிய ஒரு கண்ணோட்டம், சிறப்பம்சங்கள், அதில் வலியுறுத்தப்படும் காரியங்கள், புதிய ஏற்பாட்டில் அது எப்படி நிறைவேறியது என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். இதை பார்த்துவிட்டு நாம் இந்த புஸ்தகத்தை வேதாகமத்தில் வாசிக்கும் போது இன்னும் ஆழமாக தேவனுடைய வார்த்தையின் சத்தியங்களை தெளிவாக, எளிதாக புரிந்து கொள்ள முடியும். இந்த புஸ்தகத்தை எழுதியவர் மல்கியா. இதன் மைய கருத்து சிறையிருப்பின் காலத்திற்கு பின்பு இருந்த யூதாவிற்கு எதிரான தேவனது குற்றச்சாட்டுகள். எழுதப்பட்ட காலம் கிமு 430 முதல் 420 வரை. முதலில் மல்கியா புஸ்தகத்தின் பின்னணி பற்றி பார்க்கலாம். மல்கியா என்பதற்கு என் தூதன், கர்த்தருடைய செய்தியை தெளிவாக எடுத்து செல்பவன் என்பது அர்த்தம். இந்த தீர்க்கதரிசியை பற்றி பழைய ஏற்பாட்டில் வேறு எந்த இடத்திலும் சொல்லப்படவில்லை என்றாலும் இந்த புஸ்தகத்தில் அவரது குணாதிசயம் நன்றாக வெளிப்படுகின்றது. அவர் சிறையிருப்புக்கு பின்பாக இருந்த யூதாவில் வாழ்ந்த பக்தியுள்ள யூதன். நெகேமியாவின் காலத்தில் வாழ்ந்தவர். ஆசாரிய கோத்திரத்தில் வந்த தீர்க்கதரிசியாக இருந்திருக்க வேண்டும். உடன்படிக்கைக்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்ற அவரது தீவிரமான திட நம்பிக்கை, மாய்மாலம் மற்றும் அசட்டையும் நிறைந்த ஆராதனைக்கு அவர் காண்பித்த எதிர்ப்பு, விக்கிரக ஆராதனையையும் விவாகரத்தையும், கர்த்தருடைய தசம பாகங்களையும் காணிக்கைகளையும் மக்கள் வஞ்சிப்பதையும் எதிர்க்கும் அவரது குணமும், தவறாத உண்மையும் தேவனிடத்தில் ஆழமான பக்தியுடைய ஒரு மனிதரை நமக்கு சுட்டி காட்டுகின்றன. இந்த புஸ்தகம் சில விஷயங்களை நமக்கு தெளிவாக அறிவிக்கின்றது. குறிப்பாக ஆலயம் மீண்டுமாக கட்டப்பட்டு பலிகளும் பண்டிகைகளும் மீண்டுமாக ஆசரிக்கப்பட்டு வந்தன. எஸ்ராவின் மூலம் நியாயப்பிரமாணத்தை பற்றிய அறிவு மீண்டுமாக அறிமுகப்படுத்தப்பட்டது. இவற்றின் பின்பு ஆசாரியர்களிடத்திலும் மக்களிடத்திலும் பின்வாங்குதலின் அனுபவம் காணப்பட்டது. எருசலேமில் 2ஆம் முறையாக அதிகாரியாக சேவை செய்ய பெர்சியாவில் இருந்து திரும்பிய நெகேமியா கண்ட சூழ்நிலைக்கு ஒத்ததாகவே மல்கியா கண்ட அசட்டை செய்யப்பட்ட ஆவிக்குரிய எருசலேம் காணப்பட்டது. அக்காலத்தில் ஆசாரியர்கள் கரைப்பட்டு போயிருந்தார்கள். தசம பாகங்களும் காணிக்கைகளும் அசட்டை செய்யப்பட்டன. விவாக உடன்படிக்கை மீறப்பட்டு இளவயது மற்றும் அழகுடைய அந்நிய பெண்களை விவாகம் செய்ய விரும்பி ஆண்கள் தங்கள் எபிரேய மனைவிகளை விவாகரத்து செய்தார்கள். எனவே மல்கியா தனது செய்தியை கிமு 430 முதல் 420 அறிவித்திருக்க வேண்டும். அடுத்ததாக மல்கியா எழுதப்பட்டதன் நோக்கம். மல்கியா இதை எழுதிய காலத்தில் சிறையிருப்புக்கு பின்பாக பாலஸ்தீனாவில் வாழ்ந்த யூதர்கள் மீண்டும் சீர்கெட்டு ஆவிக்குரிய வீழ்ச்சியை அனுபவித்து வந்தார்கள். மக்கள் குற்றம் கண்டுபிடிக்கிறவர்களாகவும், தேவனது அன்பையும் வாக்கு தத்தங்களையும் சந்தேகப்படுகிறவர்களாகவும், தேவனுடைய நீதியை குறித்து சந்தேகத்தோடு கேட்கிறவர்களாக, கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிவதால் எந்த லாபமும் இல்லை என்று அவிசுவாசப்படுகிறவர்களாகவும் இருந்தார்கள். அவர்களது விசுவாசம் குறைந்ததாகவும் உலக பிரகாரமாகவும் மாறி ஆராதனையின் முறைமைகளை கடைபிடிப்பதில் கடமைக்கென்று உணர்வில்லாமல், நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுவதில் அசட்டையாக இருந்து உடன்படிக்கையை மீறுவதில் எல்லா விதங்களிலும் குற்றவாளிகளாக காணப்பட்டார்கள். தீர்க்கதரிசன அழைப்போடு ஆசாரியர்களையும் மக்களையும் மல்கியா எதிர்கொண்டார். முதலில் தேவன் தமது நியாயத்தீர்ப்போடு திடீரென்று வரும் முன்பாக மக்கள் தங்களுடைய பாவங்களுக்காகவும் மாய்மாலமான தங்களது பக்திக்காகவும் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காகவும், இரண்டாவதாக தேவனது பிரியமும் ஆசீர்வாதமும் ஊற்றப்படுவதற்கு தடையாக இருக்கும் கீழ்ப்படியாமை எனும் தடைகளை நீக்க வேண்டும் என்பதற்காகவும், மூன்றாவதாக உண்மையும் கீழ்ப்படிதலும் உள்ள இருதயங்களோடு கர்த்தரிடத்திலும் அவரது உடன்படிக்கையினிடத்திலும் அவர்கள் திரும்ப வேண்டும் என்பதற்காகவே இந்த புஸ்தகம் எழுதப்பட்டது. அடுத்ததாக மல்கியா புஸ்தகம் பற்றி ஒரு கண்ணோட்டம். மல்கியாவை கொண்டு கர்த்தர் இஸ்ரவேலுக்கு சொன்ன வார்த்தையின் பாரம் எனப்படும் 6 வித தேவ வாக்குகள் இந்த புஸ்தகத்தில் உண்டு. இதில் இஸ்ரவேலரால் ஏளனமாக கேட்கப்பட்ட 10 கேள்விகளுக்கும் அவற்றிற்கு தீர்க்கதரிசியின் மூலமாக தேவன் அளித்த பதில்களும் கலந்து காணப்படுகின்றன. விவாதம் போன்ற கேள்வி பதில்கள் இதில் இருக்கின்றது. இந்த மொழிநடை இந்த புஸ்தகத்தின் இலக்கிய வடிவத்திற்கே மையமாக இருப்பதால் இது தனிப்பட்ட முறையில் சிறப்பாக விளங்குகின்றது. முதல் தேவவாக்கு, இஸ்ரவேலை தேவன் சிநேகித்திருக்கிறார். இஸ்ரவேலின் கேள்வி, எங்களை எப்படி சிநேகித்தீர்? இரண்டாவது தேவவாக்கு, இஸ்ரவேலர் கர்த்தரை அசட்டை பண்ணியிருக்கிறார்கள். இஸ்ரவேலின் கேள்விகள், உமது நாமத்தை எதினாலே அசட்டை பண்ணினோம்? உம்மை எதினாலே அசுத்தப்படுத்தினோம்? மூன்றாவது தேவவாக்கு, இஸ்ரவேலின் காணிக்கைகளை தேவன் ஏற்றுக்கொள்வதில்லை. இஸ்ரவேலின் கேள்வி, ஏன்? நான்காவது தேவவாக்கு, கர்த்தர் திடீரென்று வருவார். இஸ்ரவேலின் கேள்விகள், எதினாலே அவரை வருத்தப்படுத்துகின்றோம்? நியாயம் தீர்க்கிற தேவன் எங்கே? ஐந்தாவது தேவவாக்கு, கர்த்தரிடம் திரும்புங்கள். இஸ்ரவேலின் கேள்விகள்,
நாங்கள் எந்த விஷயத்தில் திரும்ப வேண்டும்? எதிலே உம்மை வஞ்சித்தோம்? 6வது தேவவாக்கு. தேவனுக்கு விரோதமாக இஸ்ரவேலரின் கடின பேச்சுக்கள். இஸ்ரவேலின் கேள்விகள். உமக்கு விரோதமாக என்னத்தை பேசினோம்? அவருடைய கட்டளைகளை கைக்கொள்ளுகிறதுனால் என்ன பிரயோஜனம்? சற்று விரிவாக பார்க்கலாம். மல்கியாவை கொண்டு கர்த்தர் சொன்ன தேவவாக்கு என்னவென்றால், முதலாவதாக தேவன் இஸ்ரவேலுக்கு தமது உடன்படிக்கையின் அன்பை உறுதிப்படுத்தினார். இரண்டாவதாக தேவனுக்கும் இஸ்ரவேலுக்கும் இருந்த உடன்படிக்கையின் உறவுக்கு உண்மையற்ற வழிகாட்டிகளாக ஆசாரியர்கள் இருந்ததாக குற்றம் சாட்டப்பட்டார்கள். மூன்றாவதாக மக்கள் தங்களது பிதாக்களின் உடன்படிக்கையை மீறினதால் கடிந்து கொள்ளப்பட்டார்கள். உடன்படிக்கைக்கு எதிராக பாவம் செய்ததால் தேவனது நியாய தீர்ப்பு நிச்சயம் வரும் என்று இஸ்ரவேலருக்கு 4ஆம் தேவவாக்கு நினைவுபடுத்தியது. தேவனால் ஒரு முறை கூட ஆசீர்வதிக்கப்படும்படியாக பாலஸ்தீனாவில் இருந்த சிறையிருப்பின் காலத்துக்கு பின் வாழ்ந்த யூதர்கள் மனம் திரும்பி கர்த்தரிடத்தில் திரும்பும்படியாக 5ஆம் தேவவாக்கு அழைத்தது. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை கனம் பண்ணுகிறவர்களுக்காகவும் வைக்கப்பட்டிருக்கும் ஞாபக புஸ்தகத்தை இறுதி தேவவாக்கு குறிக்கின்றது. இதையடுத்து வரப்போகும் கர்த்தருடைய நாளை குறித்த தீர்க்க தரிசன எச்சரிப்போடும் வாக்குத்தத்தத்தோடும் மல்கியா தன் புஸ்தகத்தை முடிக்கின்றார். குறிப்பாக கர்த்தருடைய நாள் அகங்காரிகளுக்கும் அக்கிரமம் செய்கிறவர்களுக்கும் அது நியாய தீர்ப்பின் நாளாக இருக்கும் என்றும், நீதிமான்களுக்கு அது வெற்றியின் நாளாக இருக்கும் என்றும், தேவ மக்கள் மத்தியிலே பிதாக்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையே உள்ள உறவில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு மீட்பு அந்த நாள் வருகிறதற்கு முன்பாக உண்டாகும் என்று எடுத்துரைக்கின்றது. அடுத்ததாக மல்கியா புஸ்தகத்தின் சிறப்பம்சங்கள் பற்றி பார்க்கலாம். மல்கியாவின் புஸ்தகத்தில் 5 சிறப்பம்சங்களை பார்க்கலாம். முதலில் தேவனுக்கும் தமது மக்களுக்கும் இடையே நடக்கும் சந்திப்பை எளிமையாகவும் நேரடியாகவும் வல்லமையான விதத்திலும் இது தெளிவாக சித்தரிக்கின்றது. இரண்டாவதாக தேவனும் மக்களும் முன்னும் பின்னுமாக 23 கேள்விகளுக்கு குறையாமல் கேட்ட கேள்விகளுடன் தீர்க்க தரிசன வார்த்தை கேள்வி பதில் முறைமையில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. எருசலேமின் தெருக்களிலோ அல்லது ஆலயத்தின் பிரகாரங்களிலோ மல்கியா முதலாவதாக தனது தீர்க்க தரிசன செய்தியை அளித்தபோது தங்களது கேள்விகளால் அவரை தொடர்ச்சியாக பேசவிடாமல் தடுத்த மக்கள் மல்கியா இத்தகைய கேள்வி பதில் நடையை தெரிந்தெடுக்க காரணமாக இருந்திருக்கலாம் என்று வேத பண்டிதர்கள் கருதுகின்றனர். மூன்றாவதாக பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளில் கடைசியாக வருபவராகிய மல்கியாவுக்கு பின் 400 வருடங்கள் இஸ்ரவேலில் முக்கியமான தீர்க்க தரிசன குரல் ஒன்றுமே எழும்பவில்லை. இந்த நீண்ட இடைவெளி யோவான் ஸ்நானகனில் முடிவடைந்தது. இந்த யோவானை குறித்து மல்கியா முன்னறிவித்து மேசியாவுக்கு முன்பாக அவர் தோன்றுவார் என்று தீர்க்க தரிசனம் உரைத்தார். நான்காவதாக சேனைகளின் கர்த்தர் என்கிற சொற்றொடர் இந்த சிறிய புஸ்தகத்தில் 20 முறைகள் வருகின்றது. ஐந்தாவதாக எலியாவின் ஆவியை ஒரு காலத்தில் தேவன் அனுப்புவார் என்ற இறுதியான தீர்க்க தரிசனம் முன்னறிவித்தது. இக்காலத்தில் சமுதாயத்தில் உள்ள குடும்பங்களில் காணப்படும் பிரிவினைகளுக்கு மாறாக சீயோனில் உறுதியான தேவ பக்தியுள்ள பிதாக்களை உருவாக்க எலியாவின் ஆவி காரணமாக இருக்கும் என்று சொல்லப்பட்டுள்ளது. கடைசியாக புதிய ஏற்பாட்டில் நிறைவேறுதல் பற்றி பார்க்கலாம். மல்கியாவில் உள்ள 3 குறிப்பிட்ட பாகங்கள் புதிய ஏற்பாட்டில் மேற்கோள் காட்டப்பட்டுள்ளன. முதலாவதாக யாக்கோபை நான் சிநேகித்தேன், ஏசாவையோ நான் வெறுத்தேன் என்கிற வசனங்களை பவுல் தேவனது தெரிந்தெடுப்பை பற்றி கூறும்போது மேற்கோள் காட்டி கூறுகின்றார். இரண்டாவதாக என் தூதன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான் என்ற மல்கியாவின் தீர்க்க தரிசனத்தை இயேசுவே புதிய ஏற்பாட்டில் மேற்கோள் காட்டியிருக்கின்றார். இந்த தீர்க்க தரிசனம் யோவான் ஸ்நானகனையும் அவரது ஊழியத்தையும் குறிப்பதாக இயேசு அறிவிக்கின்றார். மூன்றாவதாக கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமுமான நாள் வருகிறதற்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன் என்ற மல்கியாவின் தீர்க்க தரிசனம் யோவான் ஸ்நானகனில் நிறைவேறியதை இயேசு அறிந்திருந்தார். கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்கு முன்பாக எலியாவின் ஆவி வெளிப்படும் என்று வேதாகமத்தின் கடைசி புஸ்தகம் அறிவிக்கின்றது. மல்கியாவின் புஸ்தகம் இந்த 3 இடங்களில் குறிப்பிடப்பட்டிருப்பது மட்டுமல்லாமல் நியாயமில்லாத விவாகரத்தை குறித்த தீர்க்கதரிசியின் கண்டன வார்த்தைகளும் உள்ளது. இது புதிய ஏற்பாட்டு உபதேசத்திற்கு வழிவகுக்கின்றது. எதிர்காலத்தில் வெளிப்படவிருக்கும் மேசியாவை குறித்த தீர்க்க தரிசனம் கிறிஸ்துவின் 1ஆம் மற்றும் 2ஆம் வருகையையும் குறிப்பிடுகின்றது. இதுவே மல்கியா புஸ்தகத்தின் முன்னுரை. இதன் பின் இந்த புஸ்தகத்தை நீங்கள் வேதாகமத்தில் வாசிக்கும் போது எளிதாக தெளிவாக புரிந்து கொள்ள இது உதவும் என்று நம்புகிறேன். வேதாகம புஸ்தகங்கள் என்கிற தலைப்பில் ஆதியாகம முதல் அனைத்து தலைப்புகளும் நம் சேனல் பிளேலிஸ்டில் உள்ளது. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது, பார்த்து கொள்ளலாம்.
மேலும் பல வேதாகம தகவல்களையும் சத்தியங்களையும் அறிய நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை பிரஸ் செய்து கொள்ளுங்கள். உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு நம் சேனலை அறிமுகம் செய்யுங்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.